கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளில் இருக்கிற 87வது பாடல், பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவர் என்கிற பாடல் ஒரு புதிய பாடல். நம்ம எல்லாரும் எளிமையான ராகம், எல்லாரும் இந்த பாடலை கற்றுக்கொண்டு பாடும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பாட்டுத்தாளிலே 87வது பாடல், பரிசுத்தமான பிதாவே. கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும்
எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு. சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. ஜீவ யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு. யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு. உலகத்தை ஜெயித்திடவே கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தமான பிதாவே கருணையினால் கடலே கிருபையின் ஊற்று நீரே ஆறுதல் அளிப்பவரே. கிருபை
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை ஒன்று போதும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். போதும்னா என்ன அர்த்தம்? போதுமானதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம் நினைக்கிற போதும் கிடையாது. ஆண்டவர் சொன்ன போதும்ன்றது அது போதுமானது. உன்ட்ட எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, என்னுடைய கிருபை உன் கூட இருந்துச்சுன்னா அதுவே போதுமானது. எல்லாவற்றையும் மீட்டெடுப்பதற்கு தேவனுடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரை ஆராதிப்பது மிக மிக முக்கியம். அவர் பரிசுத்தமான தேவன் தான், ஆனால் கருணையின் ஆழ்கடல், கிருபையின் ஊற்று, ஆறுதல் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இந்த வாழ்க்கை பாதையில் எது இருந்தாலும் இல்லைனாலும் சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் போயிடும். ஆனால் தேவனுடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. அதை விட்டு விலகிடக்கூடாது. அது என்றென்றைக்கு நம்மளை தாங்கி வழிநடத்த போதுமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே 94வது பாடல் தேவனுடைய அன்பை குறித்ததான பாடல். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, அது இயேசுவினுடைய அன்பு, ஒப்பில்லாத அன்பு. இந்த பூமியில் எந்த மனிதனுடைய அன்பையும் ஆண்டவருடைய அன்புக்கு நிகராக நீங்கள் ஒப்பிடவே முடியாது. காரணம், அது அகாப்பே என்கிறதான அன்பு. தேவனுடைய அன்பை குறிப்பதற்கான வார்த்தைகள் இல்லாததுனால புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு எபிரேய மொழியில் அகாப்பே என்று பெயரிட்டார்கள். ஏன்னா அது அப்பேற்பட்ட அன்பு. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்குமே ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகையினால அப்படி அந்த அளவுக்கு நேசிக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு விசுவாசத்திலையும் தேவனுடைய குணாதிசயத்திலையும் நாம் வளர்ந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அவருடைய அன்பு தனித்துவமான அன்பு. அது யாரையும் புறம்பே, அவரிடத்துல வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அதனால தான் அதை ஒப்பில்லாத அன்புன்னு சொல்கிறோம். மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அன்பை உலகத்தில் தேடுறாங்க. அது தவறு. உலகத்தில் நீங்கள் மாறாத அன்பு எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஃபெயிலியர் தான் வரும். கணவனுடைய அன்பு ஒரு நாள் மாறும், மனைவியுடைய அன்பு ஒரு நாள் மாறும், கூட பிறந்த சகோதரருடைய அன்பு ஒரு நாள் மாறும், பெற்றோருடைய அன்பு மாறும், பிள்ளைகளுடைய அன்பு மாறும். எல்லாருடைய அன்பும் மாறக்கூடியது. மாறாத ஒரே அன்பு தேவனுடைய அன்பு மட்டும்தான். இது என்னைக்கு புரியுதோ அன்றைக்கு நாம் விசுவாசத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் அடுத்த படியை நோக்கி போய்கிட்டே இருப்போம். இது புரியாத வரைக்கும் அதே நிலைமையில் தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். மனிதனிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவிலாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, பார்க்க முடியாத அளவிலாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, விவரிக்க மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு
வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அதனால் சிலர் என்ன நினச்சிட்றாங்கன்னா அன்பே கடவுள்னு நினைக்கிறாங்க. தப்பு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. தேவன் அன்பாக இருக்கிறார் என்றால் தேவனுக்கு பல குணாதிசயங்கள் உண்டு, பல குணங்கள் உண்டு. அவர்கிட்ட கோபமும் இருக்குது, அவர்கிட்ட எரிச்சல் இருக்குது, அவர்கிட்ட அன்பு இருக்குது. அல்லேலூயா. எது மெஜாரிட்டியாக இருக்குன்னா அன்பு மெஜாரிட்டியாக இருக்குது. ஆகையினால அன்பே தெய்வம்னு சொல்லக்கூடாது, அது வேற மதம். வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பேர், அதாவது மெஜாரிட்டியான கேரக்டர் என்னென்னா அன்பு. அதனால தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அவர் பலியாக அனுப்பினார். அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவர் தன்னுடைய சரீரத்தை கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. அவர் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் தவறு செய்த நமக்காக அவர் என்ன செய்தார்? தண்டனையை அனுபவித்தார். அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டவர்களாய், அவருடைய அன்பை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் இருப்போம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அன்பு நம்ம என்ன செய்யுமா? நெருக்கி ஏவும். அவருடைய அன்பு புரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு பிடிக்காத எந்த செயலும் என்ன செய்ய மாட்டோம்? நாம் செய்ய மாட்டோம். அவர் பிடிக்காத எந்த செயலும் செய்யலைன்னா ஆசீர்வாதத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆசீர்வாதம் நமக்கு வர்றதுக்கு எந்த தடையும் நாம் என்ன செய்யலை? உருவாக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 90வது பாடல். பாட்டுத்தாளிலே 90வது பாடல். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த உலகத்தில் எதை நம்பினாலும் நம்பலைனாலும், எது நமக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நாம் ஆண்டவரை நம்பும்போது வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. செழிப்பு வேணும்னா கர்த்தரை நம்பணும். அதை விட்டுட்டு உலகத்தில் இருக்க மனுஷனை இல்லை, துபாயில் இருக்க மாமாவை இல்லை, அல்லது நமக்கு உதவி செய்கிற பணக்கார சொந்தக்காரரை நம்பிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபெயிலியர் ஆவ. அன்னைக்கு அடி விழுகும்போது தெரியும். ஆகையினால மனுஷனை பார்த்துக்கிட்டு மனிதனை நம்பிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன தான்? ஃபெயிலியர் தான். கர்த்தரை நம்பணும். வசனம் தெளிவாக சொல்லுது, நீ பணக்கார சொந்தக்காரனை நம்பு, நீ செழிப்பான்னு சொல்லவே இல்லை. கர்த்தரை நம்புகிறவனும் என்ன செய்வான்? செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய வயத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் என்ன செய்வான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல செழிப்பாக என்ன செய்வானா? அவன் இருப்பான். யாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன். மனுஷரை பிரியப்படுத்துகிற மனுஷன் இல்லை, சொந்தக்காரரை பிரியப்படுத்துறவன் இல்லை. இல்லைங்கய்யா அவர் தப்பாக நினச்சிக்கிறாரு, இவர் தப்பாக நினச்சிக்கிறாரு, அப்படிலாம் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் 4 மனுஷனை பிரியப்படுத்திக்கிட்டே தான் உட்காந்துருக்கணும். கர்த்தரை என்றைக்கு பிரியப்படுத்தணுன்ற முடிவை எடுக்கிறீங்களோ அன்றைக்கு தான் செழிப்பு உங்களுடைய தான் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் என்ன செய்வார்களா? செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நம்புறவன் தான் செழிப்பான். அதுதான் உண்மையான செழிப்பு. செழிப்புனா வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க. சரீரத்தில் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். பணம் எவ்வளோ இருந்தாலும் உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா நினச்சதை சாப்பிட முடியாது. அல்லேலூயா. நினச்ச இடத்துக்கு நடந்து போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுகபத்திரமாக இதுவரை பாதுகாத்திருக்கிறார். அவரை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்து விலைக்கு போயிடக்கூடாது. உண்மையாய் ஆராதிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். நான் நிற்கும் பூமி
அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. உம்மை நம்பிய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை உண்மையை நம்பியிருக்கிற ஆண்டவரை எங்களுடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க கர்த்தாவை கிருபை செய்யுங்க. ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்தி தருவீராக. மீதியான பதில் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.